வாங்க பிரதர். ரெப்ப செமையா மாட்டி விட்டீங்க போல. காலேஜ் பரபரன்னு இருக்கு. உங்க தைரியம் யாருக்கு வராது ப்ரோ. அவரு கலெக்டர் பையனா, இவரு மினிஸ்டர் பையன். தைரியம் இல்லாம இருக்குமா? ஏய், என்ன அடிக்கணும்னா நேரா வந்து அடிக்கணும்டா. இப்படி கேவலமா சுவர்லாம் எழுதக்கூடாது. சும்மா கையெடுங்க பாஸ். நீங்களே எழுதிட்டு இங்க வந்து சவுண்ட் விடுறீங்களா? ஏய், இத பாரு, கார்த்திகை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக பயந்தாங்குடித்தனமா அவனையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து இப்படி எழுதி கஷ்டப்படுத்த மாட்டேன். அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். ஏய், நீங்க இப்படி சுவர்ல எழுதுனா கார்த்திகை கூட சண்டை போடுவான்ல. உங்களால முடியாதத அவனை வச்சு பண்றீங்களடா. இதான உங்க பிளானு? இதுல ரேவதி என்னடா பண்ணா? உங்களால மட்டும் இல்ல, அவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுங்கடா. என்னடா? டேய், நீ கேவலமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமானவன் தெரியாது. சி, அசிங்கமா இல்ல உனக்கு? நல்லா கேளு கார்த்திக். உனக்கு சப்போர்ட் பண்ண போய் எங்களை அடிக்க வரான். அன்பு மட்டன் பெருசா பேசுவல. ரேவதி உனக்கு அத்தை பொண்ணு தானே? கோவத்துல யார வேணாலும் என்ன வேணாலும் எழுதுவியா? எப்படிப்பட்ட ஆள்றா நீ? இங்க பாரு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது இவங்க பண்ண வேலை. பொறுமையாரு. நடிக்கிறியா? கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி மாட்டிக்கிட்டு இப்பதானே வந்திருக்கான். அந்த கடுப்பை இப்படி தீக்குறான் போல இருக்கு. உனக்கு தெரியுமா? நீ பாத்தியாடா? இத பாரு, நான் செஞ்சிருந்தா ஆமா நான் தான் செஞ்சேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. உன்னெல்லாம் தூக்கி போட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி செவுத்துல காசிப் எழுதுற தேர்ட் ரேட் கேரக்டர் நான் கிடையாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு டயலாக் வேற பேசுறியா நீ? என் அம்மாவை பத்தி தப்பா பேசினப்ப உன்னை கொண்டிருக்கணும்டா. இதுக்கப்புறமும் உன்னை விட்டா நல்லா இருக்காது.